அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு மனிதரை சஹாபாக்கள் நபியிடத்தில் அழைத்து வந்தார்கள். அவருடைய பெயர் சாயிப் இப்னு அப்துல்லா. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். ஃபதஹ் மக்காவின் போது நிறைய மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவ்வாறு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் இவரும் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனேயே சஹாபாக்கள் அவரை குறித்து புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், தன்மைகள், குணங்கள், அதை குறித்து அவங்க பேசுகிறாங்க. இவர் நல்ல மனிதர், இவர்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா துஅலிமூனி பிஹி, இல்லை அவரை பற்றி, அவருடைய குணங்களை பற்றி என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா கான சாஹிபி ஃபில் ஜாஹிலியா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே எனக்கு அவர் நண்பராக இருந்தார். நபித்துவம் எனக்கு கிடைப்பதற்கு முன்பே அவர் எனக்கு நண்பர், என்னுடைய தோழர். சாயிப் இப்னு அப்துல்லா யார் அப்படின்னு சொன்னால் மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவர். குறைஷி தலைவர்களில் இவரும் ஒருத்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பு மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாவை புதுப்பித்து கட்டுனாங்க. அந்த நேரத்தில் அந்த கஅபத்துல்லாவை கட்டக்கூடிய பணிகளில் மிக முக்கியமான பொறுப்பாளர்களில் இவரும் ஒருத்தராக இருந்தார், சாயிப் இப்னு அப்துல்லா. அத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த வியாபாரத்தில் இவரும் ஒரு கூட்டாளியாக இருந்தார், பார்ட்னர்ஷிப். அப்போ அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்தை அன்றைக்கே பெற்றிருந்தார். அப்போ அவரை பற்றி சஹாபாக்கள் அவருடைய நற்குணங்களை சொல்லி கொண்டு வந்த பொழுது, இல்லை அவரை பற்றி என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாயிப் இப்னு அப்துல்லா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்துர் அஹ்லாகக் அல்லதி குன்த தஸ்னஉஹா ஃபில் ஜாஹிலியா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் உங்களிடத்தில் என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் அவசியமாக ஆக்கி கொள்ளுங்கள், அதை விட்டுறாதீங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அந்த குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. இப்போ இஸ்லாத்துக்கு வர போகிறீங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அந்த குணங்கள் உங்களிடத்தில் அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நற்குணங்கள் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க. அக்ரியுல் லைஃப், விருந்தாளிகளை நீங்கள் உபசரிங்க. அக்ரிமில் யதீம், யத்தீம்களை, அனாதைகளை கண்ணியப்படுத்துங்கள். வஹ்சின் இலா ஜாரிக், அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட இருந்துச்சு, இப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாயிப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். சில மோசமான தன்மைகள் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்தது. இஸ்லாம் அதையெல்லாம் உடைத்தது, அதையெல்லாம் மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்தது. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. மது இருந்தது, மாது இருந்தது, கட்டி இருந்தது, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய மிக மோசமான காரியங்கள் இருந்தது. அதையெல்லாம் இஸ்லாம் அழித்தது. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை கண்டித்தது. இதெல்லாம் மோசமாக இருந்த குணங்களை இஸ்லாம் அழித்ததற்கான உதாரணங்கள். எத்தனையோ நன்மையான காரியங்களை, நற்குணங்களை இஸ்லாம் சொல்லி தந்தது. அதில் பல விஷயங்கள் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது, சில விஷயங்கள் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சு. இஸ்லாம் சொன்ன நற்பண்புகளில் ஒரு சில குணங்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதில் ஒன்று தான் இந்த விருந்தாளிகளை உபசரிக்கிறது, ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்காக குரல் கொடுப்பது, உதவி செய்கிறது, உறவுகளை ஆதரித்து வாழ்வது. இதெல்லாம் அவங்க ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே இருந்த நல்ல பண்புகளில் ஒன்று. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு நபித்தோழர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வரும் பொழுது பெருமானார்ட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அராய்த அஷ்யான் குன்து அத்தஹன்னசு பிஹா ஃபில் ஜாஹிலியா, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே எங்கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சு, நல்ல பண்புகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் எதை நற்குணங்கள் என்று சொல்லுகிறீர்களோ, நன்மைக்குரிய காரியங்கள் என்று சொல்லுகிறீர்களோ, அந்த மாதிரியான குணங்கள்லாம் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இஸ்லாத்துக்கு நான் வந்துட்டேன்,
நான் ஏற்கனவே செய்த அந்த நற்குணங்களுக்கு எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்டார். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால், கலிமா சொல்கிறதுக்கு முன்னால் செஞ்சுட்டு இருந்தேன்ல, உறவுகள் ஆதரித்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன், சதக்கா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அடிமைகளை உரிமை விட்டு கொண்டு இருந்தேன், இப்படிலாம் நிறைய நற்பண்புகள் இருந்துச்சு. இப்போ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வந்த பிறகு அதுக்கெல்லாம் கூலி உண்டான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லம்து அலாமா சலஃப மின் ஹைரின், நீங்கள் எந்தெந்த நற்பண்புகளை கொண்டிருந்தீர்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு தான் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கூலி உண்டு அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பே ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் சில குணங்கள்லாம் இருந்துச்சு. அதில் ஒன்று ஏழைகளை கவனிப்பது, பசித்தவருக்கு உணவளிப்பது, மிக முக்கியமாக விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட மிக அதிகமாகவே இருந்தது. கொடை வள்ளல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? அந்த கொடை வள்ளல் அப்படிங்கிற வார்த்தை அரபிகள் யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை யார் நல்லா கவனிக்கிறாங்களோ உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்காமல் அவர் எத்தனை பெரிய செலவுகளை செய்தாலும், எத்தனை பெரிய உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு அந்த பெயரை சொல்ல மாட்டாங்க. விருந்தாளிகளை உபசரிக்கிறவருக்கு தான் அந்த பெயரை அரபிகள் சூட்டுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அந்த பண்பு மிக அதிகமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இஸ்லாம் விருந்தாளிகளை உபசரிப்பதை ஈமானுடைய அடையாளமாக சொல்கிறது. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. ஈமானுடைய அடையாளம். நமக்கு பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக அற்புதமான காரியங்களில் இதுவும் ஒன்று. விருந்தாளிகளை உபசரிப்பதன் மூலமாக வீட்டில் பரக்கத்து வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பி அபதின் ஹைரன் அஹ்தா லஹு ஹதியத்தன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை செய்ய நாடிவிட்டால் அவருக்கு ஒரு அன்பளிப்பை தந்து விடுவான், ஒரு அன்பளிப்பை கொடுத்துருவான்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமா தில்கல் ஹதியா, அது என்ன அன்பளிப்பு? அல்லாஹ் அடியாருக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு எது அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி லைஃபின், விருந்தாளியை கொடுத்துருவான். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நலவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த வீட்டாருக்கு நலவை நாடி விட்டான்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? என்சிலு பிஹி பி ரிஸ்கிஹி, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் ரிஸ்கை அவர் கொண்டு வர்றாருன்னு அர்த்தம். வீட்டுக்கு ரிஸ்க் வரப்போகுது, பரக்கத்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நாம் இன்றைக்கி தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் நிறைய உண்டு. நமக்கு செலவழித்தா பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். அது தவறான சிந்தனை. செலவழித்தால் பணம் கூடத்தான் செய்யும். மா நக்கச மாலும் மின் சதக்கத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதக்கா செய்வதால் பொருளாதாரம் நிச்சயமாக குறையாது, கூடத்தான் செய்யும் அப்படின்னாங்க. இன்றைக்கி நாம் சதக்கா செய்தால், தர்மங்கள் செய்தால், செலவு செய்தால் நமக்கு பணம் காசுகள் குறையும் விளங்கி வச்சுருக்கிறோம். நல்லவங்களுக்கு சோதனை வராது நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும். நாம் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. அதை மாதிரி விருந்தளிப்பதால் சொத்து அழிஞ்சிரும் நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். இல்லை, விருந்தளிப்பதால் நமக்கு பணம் காசுகள் கூடும், ரிஸ்க்குகள் அதிகமாகும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் உன் வீட்டுக்கு ரிஸ்கை கொண்டு வருகிறார், மட்டுமல்ல அவர் உன் வீட்டில் இருந்து நீ அவருக்கு சரியான முறையில் உபசரித்து அவர் மகிழ்ச்சியாக உன் வீட்டிலிருந்து வெளியே போனார் அப்படின்னா அவர் போகும் பொழுதே உன்னுடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வீட்டுக்கு ரிஸ்கை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார் நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் என்று பார்க்கிறோம். அதனால் விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருந்தார். 6 மாதம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 6 மாதம் இருந்தார். 6 மாதம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் தங்கியிருந்த அந்த மனிதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள், ஃபலம் அர மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் அஷத்த தஷ்மீரின் வலா அகூம அலா வைஃபின் மின் அபி ஹுரைரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் அபூ ஹுரைராவை காட்டிலும் விருந்தாளிகள் விஷயத்தில் மிக உற்சாகமாக கவனிக்கக்கூடியவரை நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை அப்படின்னார். 6 மாதமாக இருந்திருக்கிறாங்க. உற்சாகம் குறையாமல் 6 மாதமும் அந்த விருந்தாளிக்கு உணவளித்து இருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார் அப்படின்னா அன்னைக்கு தடபுடலாக மட்டன்லாம் வாங்கி போடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் உட்கார்ந்தார் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே மட்டன் கோழிக்கறியாக மாறிடும்.
இன்னும் கொஞ்சம் உட்காந்தார் அப்படின்னா அடுத்து காய்கறிலாம் வந்துடும், கடைசியில் ஊறுகாய் தான். போக போக தேஞ்சிக்கிட்டே போவோம், குறைஞ்சிக்கிட்டே போவோம். ஏன்னா ஆரம்பத்தில் உற்சாகமாக செய்வோம், போக போக அந்த உற்சாகம் குறைஞ்சி எப்படா போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துடும். நேரடியாக சொல்லாட்டியும் உள்ளத்தில் அந்த எண்ணங்கள் வந்துடும். 6 மாதங்கள் இருந்தும் உற்சாகம் குறையாமல் தொடர்ந்து அவருக்கு கண்ணியப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அண்ணவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். வந்த நேரத்தில் அவங்க இல்லை, வீட்டில் இல்லை. சரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கையில் ரெஸ்ட் எடுத்தார், படுத்து தூங்கிட்டார். திடீர்னு முழிப்பு வருது, பக்கத்தில் உட்காந்து ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி விசிறி வீசி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? விருந்தாளிக்கு. ரொம்ப வெக்கையில் படுத்து கிடக்கிறாரு, காற்றில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காந்து விசிறியை வீசி கொண்டு இருக்கிறார். பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படிலாம் விருந்தாளிகளை கவனிக்க முடியுமா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அவர் தன் வீட்டுக்கு அவர் ரிசுக்கை கொண்டு வரக்கூடியவர் என்று அவங்க விளங்கினாங்க. அதனால் விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரிசுக்கை கொண்டு வருகிறார்கள், நம் வீட்டில் பரக்கத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகைய நல்ல பண்பை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.